ஒருத்தர் அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க, அவரு கோயில் மணியா. இந்த அலங்காரத்தில் சாமி இருக்கிறாரு பாருங்க, அது இவருடைய செலவு. பல்லாவது மாலை இருக்காரு. ஆசீர்வாதம் சீரும் சிறப்புமா இருக்கணும். நல்லா இருக்கும். சந்தோஷம் நாங்க சந்தோஷம். எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்த வீடு கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை இல்லை. அந்த வீடு குழப்படி எல்லை நாடி படித்தா வேறு புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரை மலை போல் நம்பி வரணும். மலை போல நம்பி வந்தா படி போல் நீக்கி தருவேன். கடுக்கலாம் குறைச்சு மதிப்பு விட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. சொப்பனத்துல வந்து சொல்லி குளிர வச்சு வேடிக்கை பார்த்திருக்கிறேன். பயப்பட வேண்டாமப்பா, நான் குளிர்ந்தது கிடையாது. 9 நாள்ல அடையாளம் போட்டு நடத்தினாயா. ரொம்ப சந்தோஷம், ஏத்துக்கிட்டேன். இது காரணம் என்னங்கிறது 9 நாள்ல தெரிஞ்சுக்கோ. பத்திரம் வச்சுக்கோ, பத்திரம் வச்சுக்கோ. தாயி ஒண்ணு எல்லாம் தலதை தனி வைத்து போடு. ஒண்ணு இல்ல தேவை நான் பாத்துக்கோ. அலங்கரிச்சு அழகு பார்த்திருக்கிறியப்பா ஒட்டி மகன. உங்க இல்லத்துல கூடிய சீக்கிரம் இதே அலங்காரத்தை காமிக்க தகிரிமன் இல்ல, புரிஞ்சுதா? நல்ல காரியத்துக்கு குத்திர போட்டு பேரும் புகழும் வாங்கி தசை காமிச்சப்பா. அது போக தொழில் மொழிக்கும் சரி கூட வந்து நின்று கொண்டாட்டி போடலாம். அமாவாசை முடிட்டு புடிச்சுக்கோ. பாதை குத்து காமிக்கிறப்போ பொன்னாளுடைய கல்யாண காரியத்துக்கு, பொன்னாளுடைய பெத்த கண்ணு பெண் கண்ணனுடைய கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. வச்சல் பார்க்கலாம். மனசுக்குள்ள போர்க்காலத்தை போட்டுட்டு நிக்கிற அதே என்னை பத்தி கவலைப்படக்கூடாது. இந்த பாதுகாப்பு இருக்கிற போது என்னதானே வந்துரு. பயப்பட வேண்டாமப்பா. நீ வாட்டு முயற்சி பண்ணு. காரியத்தை முடிச்சுட்டாருனாயா உத்தரவு வருது. என்ன போய் முயற்சி பண்ணு. உத்தரவு காமிச்சாச்சு. நல்லபடியா ஜெயன் கல்யாணத்தை முடிச்சு தேவப்பட்டு சோடி கலசமா அளவு தன்னாயா. இது சத்திய வாக்கு. உடம்பு தொந்தரவுக்கு உள்ள தொந்தரவுக்கு கூடி சீக்கிரம் தந்துடுறேன். இந்த தாயி உன்னை தேய்ச்சி தனி மாத்திரை அடியா போக்குவரத்தை வச்சுக்கோ. கொண்டாடி வந்துடலாம் போதுமா? அதே பொண்ண ஒண்ணு கல்யாண காரிய பெத்த கண்ணுக்கு நடக்கும்னு சொல்லி வந்து கேட்டுட்டு நிக்கிற வச்சல் பார்க்கலாம். நிக்க முடியாம நின்று இருக்குதா வச்சல் பார்க்கலாம். தாயே எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. காரி கை கூட மாட்டேங்குது. நல்லபடியா முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. அது போக உடம்புலையும் சரி உள்ளத்துலையும் சரி பல குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா. பயப்பட வேண்டாம், ஒன்னும் பயப்பட வேண்டாம். வயசாகுது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். தாயி உத்தரவு போல புடிச்சுக்கோ. மாடும் கண்ணும் இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குதுரா. ஆனா பொட்டி மகன் இன்னைக்கு இதுல என்ன முடிவுன்னு தெரியாம என்ன எங்கிட்ட அலங்கரிச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குதுரா. சொத்து பிரச்சனை. அடியா அவசரப்பட வேண்டாமப்பா. விண்ணப்படுத்த வேண்டாம், விண்ணப்படுத்த வேண்டாம். அழகு பார்த்து போடலாமாயா. தண்டனை கொடுத்து சிக்கலை கொடுத்து சொத்தும் போகாது மத்ததும் போகாது. கொண்டு பட்டி சேர்த்தனாயா. இது சத்திய வாக்கு. அதுக்கப்புறம் கொண்டு நிறுத்து மத்ததை கூட வந்து நிக்கிற. அவி சொல்றாங்க இவி சொல்றாங்கன்னு சொல்லி எந்த விதத்திலும் விண்ணப்படுத்த வேண்டாம். நானும் இருப்போம் போதுமா?
நகை காணாத போயிடுதுடா, கொண்டு வந்து சேர்த்தோன்னு சொல்லி கேட்டுட்டு நிக்குதுடா, வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். தாயி உங்க சொந்த பந்தத்திலேயே ஒரு நல்லபடியா ஒரு நிகழ்ச்சி நடந்ததாயா? அந்த நிகழ்ச்சியில வந்து அடியில வாங்கி வச்சது கீழே விழுந்தது ஒரு சின்ன பையன் எடுத்துட்டு போய் இந்த நெருங்கின உறவு புரியுதா? அம்மா கிட்ட கொடுத்துட்டா அந்த பொருள் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? பொருள் அடமானத்தில் நிக்குதாயா? கைப்பற்றி போடுற அடையாளம் காமிக்கிற தயாரா நெல் கல்யாண காரியம் தவுந்து வந்து நிக்குது. என் பட்டியல வந்து பேர் வாங்கி கொடுக்கணும். தட பிரச்சனையப்பா வந்து கேட்டுட்டு நிக்குது. சொல்லு அடியா, அதெல்லாம் ஒண்ணு தோல்வி ஆகாதப்பா. 4 பேருக்கு நல்லபடியா தான் நடக்கு. ஏன்னா பொது சொத்து சிக்கலா நிக்குது. இதுல எந்த விதத்துல சிக்கல் இல்லாம எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல தீர்ப்பு கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ரொம்ப நாள் ஆகி போச்சு. எங்கெங்கயோ போய் கையென்ன ஒரு பக்கம் கை கொடுக்கல கடற்கொள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியா? பயப்பட வேண்டாம். நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிறனாயா தீர்ப்பு உங்களுக்கு தான் வந்து இது சத்தியமா போதுமா? ஓ
நிக்கணும், இல்லத்துக்குள்ள எல்லாரும் ஏன்னா தானா நிக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுடா, வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். சமாளிக்க முடியலையா? 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு, 1000 தேவாலி கையேந்தியாச்சு, இன்னைக்கு சிக்கலா நிக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பான்னு நிக்கிறியப்பா. அக்ரிமெண்ட் இல்ல, நாங்க இருக்க நான் இருக்கிறேன், தீர்ப்பு கொடுத்து கைமாத்தி போடலாமாயா? இந்த சிக்கலுக்கும் விட கொடுத்து போடுறேன், போதுமா? அது போக கொஞ்சம் எதிரிகள் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சிடலாம். புரியுதா? இந்த அமாவாசை தான் அடிக்கி வச்சாரு, போதுமா? ஓ வரம்போ குழந்தை பாக்கியம் என்று கேட்டு குழந்தை பாக்கியம் கொடுத்து இன்னைக்கு முடியானிக்கு கொடுத்து கோரிக்கை நிறைவேற்றம் வந்து நிக்கிறது. வர சொல்லு. அடியா சந்தோஷமா? ஆசைக்கும் கொடுத்தாச்சு, ஆஸ்திக்கும் கொடுத்தாச்சு இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாப்பா. இனி நல்லபடியா 4 வருமானத்தை காமிக்கிற. அதே மாதிரி இல்லத்துக்குள்ள சில குழப்பத்தை எல்லாருமே போட்டு நிற்கிறீங்க ஐயா. அந்த குழப்பத்துக்கு அத்தனை இந்த அமாவாசை முடிஞ்ச கையோட நான் ஆடிப்பூ போட்டு சோறு செலவு பார்க்கறேன்ப்பா. அதே மாதிரி அடியா உனக்கு ஒரு திசையை காமிக்கலாம், திசையை காமிக்க முடிச்சு போடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், போதுமா? போ வரம்போ வரம்போ. மாமியா வீட்டு சொத்து வராம இருந்து சிக்கலா இருந்தது. இன்னைக்கு சிக்கலை நீக்கி சொத்தையும் கைப்பற்றி கொடுத்தாச்சு. அந்த சொத்தை கைமாத்தலாமா, சொத்தை வாங்கலாமான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிது. வர சொல்லு. சொத்து வந்துதான் இல்லையா? சோதனை போட்டு பார்த்தாங்க. நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி எங்கேயும் முடியாம கடப்புல நீ வந்து 8 நாள் முடிச்சுட்டாரு சொன்ன. 8 நாள் முடிச்சு கொடுத்துருந்தாயா? நீ சொத்தெல்லாம் கைப்பற்றியாச்சு. இந்த கைப்பற்றின சொத்து அங்க இருக்குது. இதை கைப்பற்றி பக்கத்திலேயே மருந்து பூமி, அதை வாங்கி கொள்ளலாமான்னு கேட்டுட்டு நிக்கிறேன். வாங்கப்பா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். வெள்ளாம வச்சல்ல உத்தரவு கேட்டுட்டு நிக்கிறா இல்லையா? இல்லையா? குண்டு குண்டா தெரிகிற போலாம் கொடி என்ன ஓ வரம்போ. தேவாதி பேச மாட்டேங்குதுரா. எனக்கு அருள்வாக்கு வேணும், தொட்டது ஜெயிக்கோனு அப்படின்னு சொல்லி ஐயனாருக்கு பூசை பண்ணிட்டு இருக்கிற வந்துக்கிற வச்சல் மகனே. முன்னோர்கள் காலத்துல நல்லபடியா பூசை பண்ணிச்சு. இன்னைக்கு பேசி வந்து தெய்வம் இன்னைக்கு கொஞ்சம் அடங்கிட்டு நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு பேர் வழங்க வைன்னு கேட்டுட்டு நிக்கிறியா? ரசாமுசான் நடக்குதப்பா பூசை, புரியுதா? பூசை வந்து அந்த பழைய முறைப்படி இல்ல. ஆனா சாமி எல்லாம் எங்கேயும் போகல, சாமி அங்கதான் இருக்குது, புரிஞ்சுதா? ஆனா கும்பிட்ட கோரிக்கை எடுக்காதப்பா. ஐயனாருக்கு ஆயாலும் அங்க இருக்கிறா இல்லையா? கோரிக்கைய நிறைவேற்றாதப்பா. உங்களுக்குள்ளாரையுமே அண்ணன் தம்பி அங்க அங்காளி பங்காளி சங்காளி எல்லாமே சண்டை தகராறு சிக்கல் இப்படித்தானப்பா இருக்கு, புரிஞ்சுதா? இல்லையா? இதுல பூச முறை சில முறையெல்லாம் மாறணுமப்பா. பழைய காலத்து முறை, அந்த முறையை மாத்திட்டா அருள்வாக்கெல்லாம் வராது. கும்பிட்ட கோரிக்கை நல்லா புரிஞ்சுக்கா. அருள்வாக்கு அப்படின்னு வந்து இறங்கினா அதுக்கு உண்டான கட்டுத்திட்டம்னாலதான் இருக்க முடியாதப்பா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது. அந்த முறை வந்து நானும் வருவேன், அவனையும் கூட்டிட்டு வந்து உங்களோட முறை சொல்லுவோம். அந்த முறை பிரகாரம் செய்யுங்கப்பா. கூடிய சீக்கிரம் அதுக்கு உண்டான விடையை கொடுத்துற, போதுமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு இருக்கிற சிக்கலுக்கு மீட் பண்ணலாம். பாது மாதிரி போயிடுது, தடமொழி போச்சு. இன்னைக்கு தடமொழி விஷயத்தையும் பட்டி வாழ வச்சு குடும்பம் வந்து ஒரு பொண்ணாவும் ஒரு அடியாலும் வந்து கேட்டுட்டு நிக்கிறாங்கன்னா வந்து நிக்க சொல்லுவாங்களா? ஐயா தாயி ஏமாந்த உழப்பு பொழைச்சிட்டீங்களே. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு ஊட்டி வளர்த்தது இன்னைக்கு உறவக்கெடுத்து நிக்குதாயா? இது நீயும் முயற்சி பண்ணி பார்த்துட்ட. அந்த முயற்சி அத்தனை தோல்வியாய் நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து நீ மனசுல நினைச்சிருக்க மாதிரி ஒரு முழு கட்டின்னு வந்து கேட்டு முழு கட்டி போடலாமாயா? 11ஆவது நாள் ஏன்னா கண்ட மாதிரி அந்த பொண்ணா முடிப்பாப்பா. சூது நடந்து போச்சு, சூதை உடைக்கிற கொண்டு வந்து சேர்த்த போதுமா? நான் போக்குவரத்து தொழிலும் எல்லாம் வச்சுக்கோ. காது அடைச்சுக்கிறப்பா, காதுல பெசாது பேசுதப்பா.
பெசாது பேசுறது அட்டைக்கு வச்சிருக்கிற நீ காது அடைச்சு வச்சு கேட்டு இது வர சொல்லு. தாயே நீயே மனசுல நினைச்சுக்கிட்டு நீயே பிரமை உருவாக்கிட்டு இருந்த எப்படி தாயே எல்லாம் வாழ சுருட்டி என்ன பாதகுள்ள போட்டு அவனை பிரம்மராட்சசனை அமுத்திட்டாயா. நீ உலகமே சுத்திட்டு வந்துட்ட. அப்படி என்னை நினைச்ச எப்படி புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையப்பா. இது காது அடைச்சு அப்படின்னா இது உடம்பு தொந்தரம், சளி தொந்தரம். மற்றபடி இதெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. உழப்பு போய் பார்க்கலாம். உழப்பு பொண்ணு அனுப்பிச்சுட்டுனா போய் குழப்ப பார்த்து 10 பணம் மிச்சம் பண்ற வழி பாராயா. இந்த பாதி கருப்ப கூட வந்து நிக்கிற அப்படி இல்ல என்னை மீறி கிட்ட நாட முடியாது. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். குழப்ப பாரு. வேற என்ன மோருக்குது சம்பளம் வேண்டாமா? சம்பளம் கொஞ்சம் எச்சு வேணுமாமா? ஒன்னாளுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க போதுமா? இந்தா பத்திரம் வச்சுக்கோ, தொழிலுக்கு வச்சுக்கப்பா. வெள்ளாம ஆச்சுலே அட நல்லபடியா வரவோனே. அட கொடி தொங்குதா அடியா. என்னை நம்பி வந்து அனுப்பியாச்சு உண்டா இல்லையா? அதெல்லாம் வெள்ளாம அள்ளி படியாந்து போடலாம் ஐயா. புரிஞ்சுதா? இதுல இருக்கிற கடன் எல்லாம் கட்டிக்குவியா? நான் இருக்கிறேன். அதே மாதிரி இந்த வெள்ளாமை நல்ல வழியா கொண்டு வந்து நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்தேன். போதுமா? வர சொல்றான். அந்த தொப்பிக்கார அங்க ஒருத்தர் நிக்கிறான் பாரு, விதை போடணும். என்னாசி தாயே வாழ்த்தாரு நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கையெழுத்து கும்பிட்டியாயா. வெள்ளாமையில நல்லா வர்ற கடைசியில சிக்கலாய் போயின்னு பயந்துட்டு இருந்த வெள்ளாமே இன்னைக்கு நல்லபடியா தார கொடுத்தாச்சு. இதுல 4 காசு கொடுத்து கடனை தீர்த்து பத்திரத்தை வாங்கிக்கிறோம். பத்திரத்தை வாங்கி கையில் கொடுத்துருப்பா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். நல்லபடியா வேலை பார்த்து முடிச்சுக்கோ. நெசமா போகிறோம். கூடு மாத்தோணும், காரியம் நடக்கணும். தொழில் எலக்ட்ரானிக் தொழில் சரியில்லைன்னு வந்து கேட்டான்டா. இன்னைக்கு ஒரு திசை காமிச்சிருக்கா. மலையாளி வாரத்துல உனக்கு ஒரு திசையை காமிச்சிருக்கா இல்லையா? ஏமாந்து அதை கோடிக்கணக்கா அள்ளி கொடுக்கற மாதிரி உனக்கு முடிச்சு கொடுக்கறப்பா அதுல பொழைச்சுக்கோணும். புரிஞ்சுதா? அந்த தொழிலை நல்லபடியா விருத்தி வைத்தாருன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்காரன் வருவேன். கை மாத்திடலாமா? நான் இருக்கிறேன். அதே மாதிரி ஒரு தொழில் விஷயமா போயிருக்கிற அந்த தொழில் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? உத்தரவு 8 நாள்ல வந்து பிடிச்சுக்கோ. போறோம். ஈசா பெண்ணப்பட்டு நிக்குதுரா. இன்னைக்கு மாட ஒரு பக்கம் கண்ணூர் பக்கமா போயிடுதுரா. கடன் சமாளிக்க முடியல, கடனை அடைக்கணும், ஒன்னால பட்டியல் கொண்டு விட்டு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுரா. வந்து நிக்க சொல்லு. திருப்பூர் அடியா தாயி 1000 தேவாதியில கையேந்தியாச்சு, 1000 பக்கம் போயாச்சு. எங்கேயும் போய் கைப்பற்ற முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியாயா. இதை நல்லபடியா தங்கத்தை கொண்டு கையில ஒப்படைச்சு என் குடும்பத்தை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. மருத்துவமாய வேலை செய்து தாயி. பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து கூட கொண்டு சேர்த்தனாயா. நல்லபடியா வச்சு பாதுகாப்பியா. விண்ணப்படுத்த மாட்டினாயா. ஒன்னாத்தான் கொண்டு விடுவேன். கொண்டு சேர்த்துற நல்லபடியா பொழைச்சுக்கோ. இது சத்திய வாக்கு. இதை பிடிச்சுக்கோ.